சரோ உனக்கு கேட்குறேன். அம்மா அப்படியெல்லாம் பேசும்போது எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. உனக்கு கோவமே வரல. இப்போ அம்மாக்கு ஆதரவா வேற பேசுற. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, எனக்கு, தனத்துக்கு, லீலாவுக்கு, விஜய்க்கு, எங்க 4 பேர்ல எனக்கும் லீலாவுக்கு மட்டும்தான் மாமியாருங்கிற உறவு இருக்கு. பாவம், லீலாவோட மாமியார் தவறிட்டாங்க. இப்ப எனக்கு மட்டும்தான் அந்த மாமியார் உறவு இருக்கு. நான் என் மாமியார சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைங்க. பவானிக்கு வரப்போற மாமியார் எப்படி வரப்போறாங்களோ தெரியல. மாப்பிள கிளம்பிட்டியா? சேலை கட்டிட்டு இருக்கோம்ல. சேலை கட்டிட்டு இருக்கியா? எவன் சேலை கட்ட வேஸ்டா போயிடுச்சு. இவன் எதுக்கு சேலை கட்டுறான்? செல்லாம் இரு, புடவை கட்ட இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். பூ வச்சு விடுறதுக்குள்ள அவசரம். எப்படி இருக்கு? செல்லம் செல்லம் தான். சரி, கோபி ரெடி ஆயிட்டானே? உன் தம்பி ஆச்சே, அவனும் ஜாலியா கட்டிட்டு தான் வருவான். மாப்பிள ரெடி ஆயிடுச்சா? ரெடி மாமா. ஆத்த புண்ணியவதி அத்தை முன்னாடியே போய் சேர்ந்துருச்சு. மாமாக்கு ஒரு வேலை மிச்சம் இல்லைன்னு வச்சுக்கவே, அவர் லேட்டா வருவாரு சேலையை கட்டிட்டு. நீ கட்டலையோ? நாங்க தான் முதல்ல கட்டி விட்டோம்ல. ஏ டிரைவர், இங்க வா. என்ன சொல்லு? என்ன சொல்லுங்கற? ஆமா வானா சொல்லுதான். கொஞ்சம் வாங்க சார். சொல்லுங்க சார். உங்க டிரைவிங் லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார். எதுக்காக கேட்டேன்னாக்கா, லாங் டிஸ்டன்ஸ் போறோம். டிரைவரை பத்தி தெரிஞ்சா மட்டும் பத்தாது, வண்டியோட டீட்டெயில் பத்தியும் தெரியணும். ஆமா, வண்டியை நிப்பாட்டு சொன்னா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லணும்? இது என்ன கேள்வி? எங்க சொல்றீங்களோ அங்க நிப்பாட்ட போறேன். இல்ல, எதுக்காக கேட்டேன்னாக்கா, கோவில் ட்ரிப் லாங் டிஸ்டன்ஸ் போறோம் தெரிஞ்சிருந்தோம். உன்னோட வண்டி 4 டயருக்கு மொட்டை போட்டு கொண்டு வந்திருக்கே, நீ பிரேக் அடிச்சுன்னா உடனே எப்படி வண்டி நிக்கும்? அதுக்காக தான் கேட்க வந்தேன். ஆளப்படுறோம். ஆமா, இது வரைக்கும் நீ எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணிருக்க? இது வரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ணல, ஆனா கூடி சீக்கிரம் மர்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் முன்னாடி சீட்ல உட்காரவன் தெரிஞ்சிருந்தா ஒரு பிள்ளை இருக்கா பாத்தியா? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? சார் போலாமா சார்? போலாமே. சாரும் கூட வராரா? வேற வழி இல்ல, வந்துதான் ஆகணும். அவசியம் வரணுமா சார் இவரு? போலாமாமா? என்னன்னு? சீட் இல்ல, பழக மட்டும்தான் இருக்கு. அண்ணே, அவருக்கு அது போதும். என்ன சார், சீட்டு வசதி எல்லாம் எப்படி? ரெடியா வண்டியா? மணி என்ன ஆகுது? 11 ஆகுது. அப்புறம் அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையா? என்னடா இது, மணி என்னன்னு கேட்ட மணியை சொன்ன, அது கூட இப்படி கோச்சுக்கிற? சும்மா ஆத்திரத்தை கலப்பாதீங்க. மணி 11 ஆகுது, இன்னும் அவளை காணோம். இந்த வீட்டு பொம்பளை வீட்டை விட்டு போயிட்டு இன்னும் வரல. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம ரோஸ் இல்லாம இருக்கீங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஊமை மாதிரி வாயை மூடிட்டு இருக்கீங்க. அவ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. காசு மட்டும் வந்தா போதும், அவ்வளவுதானே? இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை செருப்பால அடிச்ச கொண்டுடுவேண்டா. கையை இழுத்த கருங்கு உன் வாயை இழுத்து இருந்தா எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்போம். எங்க போயிருப்பா அந்த பொண்ணு? தனவட்டுக்கு தானே போயிருப்பா. அங்க போனதுல என்ன தப்பு? எதுக்காக இங்க வரணும்னு? இனிமே இங்க வரமாட்டாடா. அப்படியே வந்தாலும் இனிமே இங்க வராதமா, அங்கே இரு, நானே சொல்லுவேன். தன வீட்டுக்கு தானே போயிருக்கா, போய் பாக்குறேன்.
தானே அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி விடுங்க. இதோப்பா. இந்தங்கப்பா. அக்கா நான் காலேஜ் கிளம்புறேன். இல்லையா? ஏய் எலி மாதிரி குறிக்காத, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. சரிக்கா, போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போ. அப்பா. இல்ல ஏதோ யோசனையில நேரம் போறதே தெரியாம உட்காந்துருக்குது. ஆபீஸ்க்கு லேட் ஆகல? ஒரு நிமிஷப்பா, ஏதோ மறதியில் உட்காந்துருக்கா போல இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். லீலா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, இன்னும் கிளம்பலையா? இல்லக்கா. என்னடா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. நேத்து ஆபீஸ்ல நடந்த கேவலத்துக்கு அப்புறம் எப்படிக்கா நான் எல்லார் முகத்திலே முடிப்பேன்? அந்த மனுஷனுக்கு ஏதாவது அறிவு இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாரா? உடம்பு மனசும் கூசி போற அளவுக்கு என்னென்னமோ பேசி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாரு. அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாயில சொல்லி புரிய வைக்க முடியாது. அது மட்டும் இல்லக்கா, இப்பதான் வேலைய கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2-3 பேர் என்ன ஒரு விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லவே வேண்டியதில்லை. எனக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு பிடிக்கலக்கா. லீலா, நீ ஏன் இப்படி பேசுற? நம்ம குடும்பத்திலே எல்லா பொண்ணுகளையும் விட தைரியமா எல்லாத்தையும் சமாளிக்கிற பொண்ணுமா நீ கிளம்பலாமா? அப்பா, பிரச்சனையை சமாளிக்கலாம்ப்பா. ஆனா அசிங்கத்தை. புரியுதுமா, ஆனா இப்படி யோசிச்சு பாரு, அசிங்கமா ஒரு பிரச்சனை தானே. அதுகிட்ட நாம தோக்கலாமா? எதுகிட்டயுமே நாம தோக்க கூடாது இல்ல. புது இடம்பா. இப்பதான் ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா சகஜமா பழகிட்டு இருக்க. இந்த நேரத்துல கட்டின புருஷன் வந்து இப்படி கண்ணா பின்னாடி கத்துறாருன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகளையும் கேவலமா பேசுற ஆம்பளைகளையும் நான் எப்படிப்பா சமாளிக்கிறது? கஷ்டம்தான் லீலா, ஆனா சமாளிச்சுதானே ஆகனா. பிரச்சனைகளுக்கு பயந்துகிட்டு நீ ஓடுனேன்னு வச்சுக்க, உலகம் ஒன்ன பார்த்து சிரிக்கும். ஆனா தைரியமா இருந்து நீ சமாளிச்ச, அதே உலகம் ஒன்ன பார்த்து பதுக்கு. ஆமாலீலா, மாமா சொல்றதான் சரி. யார் என்ன பேசினாலும் உடனே எதிர்த்து பேசுற. ஏதோ வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நீ எதுக்கு பயந்துட்டு ஆபீஸ் போகாம இருந்தா வச்சுக்க, ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நாம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்கும் போல் இருக்குன்னு ரவி மாப்பிள்ளைய நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு வேண்டியாவது நீ ஆபீஸ்க்கு போய்தான் ஆகணும் இல்ல. சரிப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாவமா லீலா, ரொம்ப நொந்து போயிருக்கா. கட்டின புருஷனையோ பொண்டாட்டி இந்த பாடுபடுத்துவான். பூமா தேவி கூட இவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டாப்பா. இனி அந்த பொண்ணு இந்த வீட்டுல அந்த ராட்சசனோட வாழ முடியாது. அது கேட்டுக்கிட்ட மாதிரி நம்மளோட இங்கே இருக்கட்டும்டா. இங்கே இருக்கட்டுமா? ஆமாப்பா, அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் படுது. ஏண்டா கண்ணு மாணிக்கம், அந்த ஊரு ரொம்ப அழகான ஊரா? ஊர் நல்லாதான் இருக்கு. அதென்ன ஊரு நல்லா தான் இருக்குன்னு இழுக்குற? அப்படி இல்ல பாட்டி, நம்மள மாதிரி ஆளுங்க அங்க போனோமா 2 நாள் இருந்தோமா ஊரை சுத்தி பார்த்தோமான்னு உடனே திரும்பி வந்துடணும். அதை விட்டுட்டு அம்மா மாதிரியும் நிர்மலா மாதிரியும் அங்கேயே தங்குறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. எப்பா, நான் பொதுவா தான்ப்பா கேட்டேன். பாட்டி, பொதுவா ரொம்ப நல்ல ஊரு. நல்ல காத்து, நல்ல தண்ணி, நல்ல ஊரு. சரி பாட்டி, செல்வம் எப்ப வருவானா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன்ன கேட்காம வேற யார கேக்குறது? இல்லப்பா, அவன் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது இல்லப்பா. நினைச்ச நேரம் வர்றான் போறான். கேட்டா வேலை அதிகமா இருக்கு பாட்டிங்கிறான். அப்படி என்ன வேலை? ரெஸ்ட் கூட அது எடுக்காம? என்னமாப்பா, வேலை அதிகமா இருக்குங்கிறான். இருக்கலாம். வேலை இருக்கத்தான் செய்யும், அதுக்காக இப்படியா?
சரி நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். செல்வம் எப்போ வராரோ என்னமோ. அதை செய் முதல்ல. சரோ சரோ என்ன சரோ சரோ என்ன சரோ? ஒண்ணு இல்லைங்க, பஸ்ல சரியா தூங்காததுனால தலை கிர்ன்னு இருக்கு. சரி வா டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ வேண்டாங்க, சரியாயிடும். சரி அப்போ நீ இன்னைக்கு ஒன்றும் செய்யாத, நான் போய் வெளில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நீ போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துரு. அவ பிரயாண கலப்பு தீர கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். சரி மா வா கண்ணு வா. இப்படி உட்காருமா, அப்படியே சாஞ்சுக்கோ மெதுவா. உன் மாமியாக்காரி எப்படி இருக்கா? என்ன உச்சுங்கிற? பாட்டி, நிர்மலா கிட்ட ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கு. ஆனா அத்தை கொஞ்சம் கூட மாறின மாதிரி தெரியல. அப்படியா? மாணிக்கமும் அவன் ஆத்தா கூட சேர்ந்துட்டானோ? சேச்சே, நான் இப்ப முழுகாம இருக்கேன் இல்லையா, என் மேல இருக்கிற அன்பையும் அக்கறையும் அவர் வெளிப்படையா காட்டுறாரு. அது உன் மாமியாருக்கு பொறுக்கலையாக்கும். இதுல எந்த ஆச்சரியமும் இல்ல சரோ. அதுதான் ராசம். குற்றாலத்துக்கு போனா மட்டும் குணத்தை மாத்திர முடியுமா? பிறவி குணத்தை மாத்தவே முடியாது சரோ. உன் புருஷன் உன் மேல ஆசாபாசத்தோட இருக்காரா இல்லையா, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. அவர் என் மேல காட்டுற அன்பும் அக்கறையும், அதுவும் ஒவ்வொரு நொடியும் என்னால வார்த்தையில சொல்ல முடியல பாட்டி. சரோமா, இது வரைக்கும் உன் முகத்துல வேதனை கண்ணீரை தான் பார்த்தேன். இப்பதாமா உன் முகத்துல ஆனந்த கண்ணீரை பாக்குறேன். ஆனா ஒண்ணு, அவன் ஆத்தா இருக்கும் போதே அவன் உங்ககிட்ட நல்லா நடந்துகிட்டாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் பாட்டி, இதனால அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல சங்கடம் வந்துருச்சுன்னா இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். அம்மாவுடைய புத்தி தெரிஞ்சு அவன் எதிர்த்து பேசுறது சந்தோஷம் தானே? இல்ல பாட்டி, அவருக்கு என் நியாயமும் புரியணும், என்ன அன்பா வச்சுக்கணுமே நினைச்சதை தவிர அம்மா கூட சண்டை போடணும், அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைச்சதே இல்ல. நீ இப்படி சொல்ற, ஆனா அது அந்த மகராசிக்கு புரியலையே. இந்த பாரு சரோ, எல்லாம் எப்பவுமே நல்ல விதமாவே நடக்கும். செல்வம் வரார் பாட்டி. எப்ப நீ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. அம்மா நிர்மலா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஊர்ல? நல்லா இருக்காங்க. அன்னைக்கு கடைக்கு போயிருக்காரு டிஃபன் வாங்குறதுக்கு. அப்படியா? சரி. என்ன செல்வம், ரொம்ப வேலையா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, பாட்டி சொன்னாங்க நீங்க வீட்டுக்கெல்லாம் சரியான டைம்க்கு வரது இல்லையாமே. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி நீ. அவ்வளவு வேலையா செல்வம்? ஆமா, நீ காய்கறி கடை லாரி ஆபீஸ் ரெண்டுமே நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு. சக்தி வேற வேலை இல்லப்பா. சக்தி இல்லையா? சக்தி என் வேலையில இல்ல. என்ன செல்வம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நடைமுறையை புரிஞ்சுக்காம வீம்புக்குனே வதனவாதம் பண்றவங்களை என்ன பண்ண முடியும்? எடுத்து சொல்லியாச்சு, யாரும் குழந்தை இல்லையே. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சிவராமா, என்ன மாப்ள? ஒரு நிமிஷம். சுண்டு என்ன தனியா நிக்கிறான்? அதானே, சுண்டுவை சுண்டி விட்டு வேடிக்கை பார்ப்போமா? விளையாடி பாப்பமா? வா மாப்ள வா, வேடிக்கை மட்டும் பாரு. சுண்டு யார் அவன்? அங்க அம்புட்டு வேலை இருக்குல்ல, அதையெல்லாம் விட்டு போட்டு பொம்பளை பொங்க வைக்கிறது இங்க வேடிக்கை பார்த்துருக்கியா? ஏய் சிவராமா, எங்க அப்பா வழியில தூரத்தை சொன்னேன்டா, 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணை பார்த்தா உன்னை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. நீ என்னமோ பில்டப் கொடுக்குற. தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத. கண்டுகிட்டா விட மாட்டாங்கடா. அவங்க வீட்டுல ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டியா? அது இல்ல, என் மேல அவ்வளவு மரியாதை. ஓஹோ, கண்டுக்கலன்னு சொந்தக்காரன் கோச்சு கூட. 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பேசு போ. ஏய், போறதான் போற, பொங்கலுக்கு இது கொடுத்தாங்கன்னா 3 பேருக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. போடா அல்பம். ஓடிச்ச வாங்க மாட்டேன். போறதே அதுதானே. என்ன பொங்கல் வைக்க வந்தீங்களாக்கும்? ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? மச்சான் பையனுக்கு பேர் வைக்க வந்தோம். வீட்டோட மாப்பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் மத்த சொந்தமெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. அதெல்லாம் விடு, அது ஒரு சூழ்நிலை. அதுக்காக மோத்த தூக்கி வச்சிட்டு இருக்கலாமா? யாருடி இது? நமக்கு சொந்தம் தாங்க. இவங்க அப்பா எனக்கு மாமா மர. வணக்கங்க. வணக்கம். இந்த சுசிலா இருக்கால, எனக்கு முறை பொண்ணுதான். கட்டிக்க வேண்டியவ, ஜாதகம் பிறந்தல, அவ்வளவு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவ வந்து உங்களை காதலிச்சான்னு. காதலிச்சாளா? ஆமா, நீங்க குணசேகரன் தானே? உங்களை காதலிச்சு ஏமா சுசிலா நீ குணசேகரன் தானே கல்யாணம் பண்ணிட்டா? யோ குடும்பத்துல வந்து குழப்பம் பண்ணாதய்யா, போய் அங்கிட்டு. என்னாச்சு? அவளை வீட்டுல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணையா? எங்க குடும்பத்துல வந்து குழப்பம் உண்டா பாக்குறியா? தெரியாம வளர்றாங்க. குமார் அடிக்கிறான். யோ கோயில் பாக்குறேன் இல்ல, ஒரே வட்ட வட்டி பலி கொடுத்துருவேன். எடுத்துட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. ஓடி. இன்னும் 2 போட்டிருக்கலாம், விட்டீங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறியா? உங்க அம்மா பேர் முத்துலட்சுமி, குழந்தைக்கு முத்துனே பேர் வைக்கலாம் இருக்கும். முத்தான பேரு. இவன் உங்க வம்சம் தலைக்கிற மாதிரி, இந்த குலதெய்வத்துல குலபேர் தலைக்கிற மாதிரி பெரிய ஆளா வருவான். என் வாக்கு வீண் போகாது. எதுக்குடா நீங்க சிரிக்கிறீங்க? வீட்டுல தான் சிரிக்கிறீங்கன்னா இங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? இங்கே வந்து மானத்தை வாங்குறீங்களா? ஆண்டவா, எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும், நீ தான் காப்பாத்தணும்பா. கோபி, முத்து முத்து தாத்தா பாரு, தாத்தா தாத்தா பாரு, முத்து